ஆர்சிபிக்கு எதிராக ஒரு மேட்சை வந்து சஞ்சு சாம்சன் அணி வந்து தோத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷாட் தாங்க, ஒரு சிக்ஸ் அடிச்சுருந்தா மேட்ச் ட்ரா போயிருக்கோம். ஸோ அந்த மேட்சை தோத்ததுல சஞ்சு சாம்சன் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றதான் பார்க்கலாம். ஸோ இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து நாங்கள் விளையாடுறோம்னா ஒரே விஷயம் தான் நம்ம பண்ணணும். என்னன்னா அந்த 10 ரன் 12 ரன் 13 ரன் எல்லாம் ஓவருக்கு நம்ம ஈஸியாக சேஸ் பண்ணுற டோட்டல் தான். பட் அதை நாங்கள் வந்து சேஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட மொமெண்டம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அந்த மொமெண்டத்தை நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலை. எங்களை பொறுத்தவரையும் இந்த மேட்ச்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே தான். கடைசி ஒரு சிக்ஸ் ஒரு ஷாட்ல தான் எங்களுக்கு மேட்ச் தோத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு விக்கெட் வந்து பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்த பிறகு எங்களோட எண்ணம் எங்ககிட்டே இல்லையா, கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஸோ கடைசியில் எங்களுக்கு அந்த ஷாட் அடிக்க முடியாமல் மேட்ச் ஒரு பக்கம் தோத்துட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அஸ்வினோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு நல்லாவே இந்த மேட்ச் பூரா இந்த பல கேம்ல உதவி இருக்கு. ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல வந்து அவர் ஹேண்டில் பண்ற விதமோ எங்களுக்காக அவர் பண்ண விதமோ அதனால தான் அஸ்வின் நாங்கள் அமைச்சோம் அப்படின்றத சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜெசன் ஹோல்டரோட ரீசன் என்ன அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஜெசன் ஹோல்டருக்கு முன்னாடி அஸ்வின் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் முன்னாடி வந்து ஒரு 6 ஒரு 4 அடிச்சு எங்களுக்கு அந்த மொமெண்டத்தை ஷிஃப்ட் பண்ணி கொடுத்து அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனை சூப்பராக ஹேண்டில் பண்ணாரு. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் அஸ்வினை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி அமைச்சோம். பட் எனிவே அது இன்னைக்கு நடக்கல அப்படின்றத சொன்னாரு. ஐபிஎல் கேம்ஸை பொதுவாக பொறுத்தவரையும் வின்னிங்கு லூசிங்கு எப்பவுமே நடக்கிறது தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி மார்ஜினில் தோக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு செர்டன் பாக்ஸஸ்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. அதை செக் பண்ணி நாங்கள் கரெக்ட் பண்ணோம். ஸோ அது ஒவ்வொரு கேம்லையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணி கரெக்ட் பண்ணணுமா ஈஸியாக மேட்சை ஜெயிக்கலாம். ஸோ அடுத்த கேம் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு கம்பேக் ஸ்ட்ராங்கராக வரும். ஸோ 2 மேட்ச் தொடர்ந்து தோத்தா ஸோ நம்ம அதுக்கான வேல்யூயை பார்க்கணும், என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கணுன்றதை அனலைஸ் பண்ணி அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டு அடுத்த கேம்ல ஸ்ட்ராங்காக வருவோம் அப்படின்றத ஒரு மோட்டிவேஷனாக சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க.